ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கு எழுதுகிற, அதாவது இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவராலும் சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும் உண்மையுள்ள சாட்சியும் மனிதர்கள் முதல் பிறந்தவரும் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இப்போ நன்றியோடு சோதனைக்கிறோம் தெரிவிக்கிறோம். வார்த்தைக்கு முன்பாக வருகிறேன் சொல்லப்பட்ட வார்த்தை நமது ஆசீர்வதிக்க ஏற்று நாமத்தில் பைபிள் சந்தேஷம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 2-3 நீ விழித்துக்கொண்டு சாய்வதற்கு ஏதுவான திறப்படுத்து உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவர்களாக நான் காணவில்லை. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கைக்கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனைப் போல் உன்மேல் வருவேன். நான் உன்மேல் வரும் வேலையை அறியாதிருப்பாய். அது என்ன? திருடனை போல் உன்மேல் வருவேன். நான் உன்மேல் வரும் வேலையை அறியாதிருப்பாய். ஆண்டவர் எப்பொழுதும் சொல்லும் போது அந்த ஜனங்கள் அறிந்து கொள்ளத்தக்க விதத்தில் புரிந்து கொள்ளத்தக்க விதத்தில் தான் அவர்களோடு அவர் பேசுவார். 4 சுவிசேஷங்களை நீங்கள் கவனமாய் வாசித்து பார்த்தால் அவர் கொடுக்கிற ஓமைகள் எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் அக்காலத்திலே அவர்களுக்கு அறிந்த விஷயங்களை ஓமனாக எடுத்து சொல்கிறார். கிடைக்கிற ஒருவன் மாவை எடுத்து அதை குளிக்க முடிவு வைத்தார். எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஜனம் புரிந்து கொள்ளத்தக்க விதத்தில் சுவிசேஷங்கள் அவர்கள் புரிந்து கொள்ளத்தக்க விதத்தில் அவர்களுக்கு போதித்தார் என்று. அதுபோல இங்க சபைக்கு அவர் எழுதும் போது திருடை போல் உன்மேல் வருவேன். நான் உண்மையில் வரும் வேலை அதிகாரம். அது என்ன? திருடனை போல வருவேன். அவர் வேலை அறியாதிருப்பார். அப்படி எந்த அந்த சர்வை அதை பண்ணுறதுக்கு என்ன நேரிட்டது? இதை சொன்னா அவங்களுக்கு புரியும், நமக்கு புரியாது. சர்வை பட்டணம் ஒரு மலை நிலையில் இருந்த ஒரு பட்டணம், மிக பணக்கார பட்டணம், சிட்டி. அந்த ராஜா மிகப்பெரிய ஐஸ்வர்யம் உள்ளவன். அவர் அந்த மலையில ஒரு பகுதி வழியாக தான் நீங்க ஏறி போக முடியும். மற்ற 3 பகுதிகளையும் நீங்க ஏற முடியாது, செங்குத்தான பாறை. அதனால அந்த நெருங்கக்கூடிய அந்த பகுதியை மிக பலமான காவலோடு அவன் வைத்திருப்பான். எந்த இராணுவமும் அதன் கிட்ட வர முடியாது. ஏன்னா இந்த மேல இருப்பாங்க, இவன் கீழே இருப்பா. கீழே இருந்து ஏறும்போது மேல இருந்து அம்பு விட்டு கொண்டுருவான். யாரும் நெருங்க முடியாது. கோரேஸ் ராஜா வந்து தெரியுங்களா? பெர்ஷியா ராஜா.
அவர் படையெடுத்து போறார். இது நான் சொல்றது ஹிஸ்டரி. படையெடுத்து போய் நின்னா அவரை ஜெயிக்க முடியும். அவரால் முடியல, யாராலுமே முடியாது. ஒரே ராஜா எவ்வளவு பெரிய ராஜா, பாபிலோனை ஜெயித்தவர். பாபிலோன் இரும்புக்காக உடைக்கப்பட்டு அவர் வெற்றி கொண்ட அந்த மாமன்னன் கோரேஸ் தி கிரேட், சைரஸ் தி கிரேட், அவரால் முடியல. அப்போ அவர் தம்முடைய ராணுவ வீரர்களுக்கு சொல்றார், இதுக்கு உள்ளே போகக்கூடிய ஒரு வழியை யார் கண்டுபிடித்து கொடுத்தாலும் அவனுக்கு சிறந்த பரிசு உண்டு. அவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. உடனே இந்த ராணுவ வீரர்கள் என்ன செய்தாங்கன்னா, அந்த பட்டணத்துக்கு பின்புறம் உள்ள யாருமே நெருங்க முடியாத அந்த செங்குத்தான பாறை உள்ள அந்த இடத்துல போய் வேவு பார்க்க ஆரம்பிச்சான். அப்படியே ஒரு மனுஷன் வேவு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த மேல இருக்க மதில் இருக்குல்ல, அதுல ஒரு காலாடி அப்படியே சுற்றி வந்துருக்கும் போது ஹெல்மெட் போட்டுமால எட்டி பார்க்கும்போது ஹெல்மெட் கேட்டது. ஹெல்மெட் எங்க விழுந்ததுன்னா செங்குத்தா கீழே விழுந்துருக்கு. கரெக்டாக ஹெல்மெட் இல்லைன்னா தளபதிக்கு போடுவாரா அண்டனை கிடைக்கும். இதை ஒளிந்திருந்து ஒரு கோரேஸ் வீரம் பார்த்துக்கிட்டே இவன் இருக்கிறது அவனுக்கு தெரியாது. அதை என்ன செய்தான், ஒரு ரகசிய கதவை திறந்து கொண்டு ரகசிய படிகள் அதில் இருக்கு. புரியுதா? யாருக்கு தெரியும்? இதுக்கு ஒரு சம்பவம் உண்டு. சிவாஜி தெரியுங்களா? வீர சிவாஜி மகாராஷ்டிரா வீர சிவாஜி அவர் கோட்டைக்குள்ள எல்லாரும் போகலாம், ஆனா ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள வெளியே போயிடும். அப்படியே தயிர் விற்கிற ஒரு அம்மா உள்ள போயிட்டு, அந்த வீடு கோட்டைக்கு வெளியே, அது அங்க உள்ள போயிட்டு விற்றுட்டு வர்றதுக்குள்ள கோட்டைக்கு சட்டம் தான் இந்த அம்மாவுடைய பிள்ளைகள் குடிசை ராத்திரி போகலன்னா அது பட்டிக்க. இந்த பெண்மணி என்ன செய்தா, கோட்டையில ஏறி அந்த கோட்டை ஜவல்ல ரகசிய வழியை உண்டாக்கி போயிட்டு அடுத்த நாள் கயிறு தூக்கிட்டு வர வந்த காவல்காரன் நேற்று கோட்டைக்குள்ள இருந்த எப்படி வெளியே மதில் வெளியே வீர சுவாசிக்க கூட்டிட்டு போனா அவர் நீ எப்படி இறங்கினேன்னு எனக்கு படியிருக்கான். ஏன்னா அவருக்கே தெரியாது, அவங்க ராணுவ வீரர்கள் யாருக்கும் தெரியாது. இந்த அம்மா அதை கண்டுபிடிச்சிருக்கு. கோடை ஏறி தான் எப்படி இறங்குறோம் வழியிருக்கலாம்னு சொன்னா அந்த அம்மாவை பாராட்டி, நீ இப்படி ஒரு வழியை நீ கண்டுபிடிச்சு கொடுத்ததுனால என் கோட்டையில் இருக்க கல்வீனத்தை நான் அணிந்து கொண்டேன்னு சொல்லி வீர சிவாஜி அந்த அம்மாவை பாராட்டுகிறது மகாராஷ்டிரா சரித்திரம். இதே போல அந்த கதவை திறந்துட்டு அந்த ராணுவ வீரன் ரகசிய படிகள் வழியாக பார்த்துட்டு கீழே தொப்பி எடுத்துட்டு ஹெல்மெட் எடுத்துட்டு அதே படிக்க உடனே இதை போய் கோரேஸ்ல சொல்லுங்க. அப்படியா? கோரேஸ் என்ன பண்ணாருன்னா அதுக்கு எதிர் தசையில நான் படைய கொண்டு போய் நிப்பாட்டேன். இந்த ராஜா நான் படைய போறேன் அந்த இடத்துக்கு கொண்டு போறேன். ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் சொல்லுவாங்க தெரியுமா, கமாண்டர் ஃபோர்ஸ். हमारी कमांडर फोर्स அப்போவே ராணுவத்தில் இருந்து
பெர்ஷிய ராணுவத்துல ஒன்று. அது பயங்கரமான ஒரு ஃபோர்ஸ், தோற்கடிக்கவே முடியாது. அதுல கமாண்ட் ஃபோர்ஸஸ் வீரன் எப்படி கண்டுபிடிச்சானா, கோலி கதவு திறந்து உள்ள போய் பட்டணத்தை பிடிச்சான். இவர்கள் உள்ள போறது அந்த ராஜாவுக்கு தெரியாது. அந்த ஆண்டவர் திருடனை போல நாம் வரும் வேளையை நீ அறியாது இருப்பாய். இது ஒரு தடவை இல்லை, இரண்டாவது தடவை. சில வருஷங்கள் கழித்து, பல வருஷம் கழித்து திரும்ப யுத்தத்துக்கு ஒரு படம் போகுது. போனா அதுல எப்படின்னா இது அவங்க சரி பண்ணிட்டாங்களோ என்னமோ தெரியாது. பல நூற்றாண்டுகள் கழித்து ஆனா ஒரு இடத்துல கழுகால் சேர்ந்து பார்சி பழக்க வழக்கம் உங்களுக்கு தெரியுமா? காட்டாய் இழந்தால பார்சி எனக்கு அவர்கள் பிரேதங்களை புதைக்க மாட்டார்கள், கழுகுக்கு இறையா போட்டுவாங்க. ஆகவே அந்த இடத்துல கழுகு ஏன் கூடுது அப்படின்னு இவங்க கீழன்னு பார்த்தா ஒரு கதவை திறந்துகிட்டு வந்து வாழிய போட்டுட்டு போறப்ப ரெண்டாவது முறையும் இதே போல எதுக்கு பல இந்த தேச பட்டணத்தை போச்சு. ஆனால் ஆண்டவர் சொல்ற திருடனை போல வர்றேன், நான் வருகிற வேலையை நீ அறியாது. ஆகவே நீ என்ன செய், நீ விழுத்து கொண்டு சாகிறதற்கு எதுவாய் இருக்கவளை சுரப்படுத்து. இவை ஏன் இவர்களை ஆண்டவர் சத்தமனை அது குறித்து பார்த்தோம். இந்த சபை சபையை இருந்த காலகட்டத்தில் உபத்திரவம் அதிகம், உபத்திரவம் அதிகமாக இருந்தபடியினால் இவர்கள் என்ன செய்தாங்க, ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணுற ஒரு இடத்துக்கு, சமரசம் பண்ணுகிற ஒரு இடத்திற்கு இவர்கள் வந்து விட்டார். இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். Is the only way for salvation. ரட்சிக்கப்படுவதற்கு வானத்தின் கீழே பூமி மேலே இயேசுவின் நாமமே அல்லாமல் நாமம் கட்டளையிடப்படவில்லை. அப்போஸ்தலர்களால் அங்கே வானத்தின் கீழே பூமியின் மேலே இயேசுவின் நாமமே அல்லாமல் கட்டளையிடப்படும். 5 வரும் ஞாபகத்துக்கு வர்றதுனால தவசனத்தை சொல்றேன். தெரியல, நம்ம எடுத்து அந்த வாரம் வரும்போது அவர்களுடைய இடத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படும். ஆனா இவங்க என்ன சமரசத்துக்கு வந்தாங்க தெரியுமா? 4:12 அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. எல்லா கடவுளும் வரலாம், அவர்தான் வழி.
பாவ மன்னிப்புக்கு அவர் ஐயா வழி. பாவ நித்தியத்தை அடைவதற்கு, முக்தி அடைவதற்கு இயேசுதான் வழி. இதிலே அவர்கள் சொல்லும் போது அங்க என்ன உண்டாகும்? உபத்திரம். ஏன்னா அங்க யாரையும் வணங்கணும், ராயனையும் வணங்கணும். ராயர வணக்கம் உண்டு. யாருடைய முந்தின பாடங்கள்லாம் பார்த்துருக்கோம். இவர்கள் என்ன சமரசம் பண்ணாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவும் ஒரு வழி. போப்பாண்டவர் இயேசு கிறிஸ்துவும் ஒரு வழி. இதான் அவங்க எடுத்த முதல் விசுவாச துரோகம். விசுவாசம் செத்து போயிட்டு அதான் அனுபவம்னா நீ செத்தவன் ஆயிடு. விசுவாசம் செத்து போச்சு. இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறொருவர் ரட்சிக்கப்பட இல்லை. அவர்தான் ஜீவன் கொடுத்து வைக்கிறவர் விட்டு இயேசு கிறிஸ்துவும் ஒரு வழி. இரண்டாவது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தனித்தன்மை உண்டு. அவர் கண்ணின் வயிற்றில் பரிசுத்த ஆவியினால் கண்ணின் வயிற்றில் பிறந்தவர். ஆகவே அவருடைய தனித்தன்மையையும் இவர்கள் மறுதலிக்க ஆரம்பித்தார். என்னென்ன விசுவாச துரோகம் ஏற்படுறது பார்த்தீங்களா? அதனால்தான் நம்ம ஜாக்கிரதையா வசனத்தை ஆராய்ந்து பார்த்து சொல்லிட்டு வாங்க. எவன் துன்பத்தோமானது? அவர்கள் மூன்றாவது எல்லா மதத்தோடும் சமரசம் பண்ண விரும்பினார்கள். என்ன மதம்? இந்த காலத்தில் இருந்தது யூத மதம். பல தெய்வங்களை கும்பிடுகிற மதம். இன்னும் என்ன மதம்? ராயனை கும்பிடுறது. நம்ம நாட்டு மதங்களை பார்த்துக்கோங்க. இந்து மதம், பௌத்த மதம், ஜம்மு மதம், சீக்கிய மதம், இஸ்லாமிய மதம், என்னென்ன மதம் இருக்கு. இதோட சமரசம் எப்படி? சமரசம் நீங்க கோயில கொண்டாங்கன்னா நாங்களும் பார்க்கணும். இப்படி சமரசம். இதுல இந்த சமரசம் பண்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று மட்டும் அறிக்கை பண்ணினால் அக்காலத்தில் பொதுவான சந்தை நடக்கும். மார்க்கெட் இருக்குல்ல, மலைக்கொண்ட மார்க்கெட்டு, அதுல ஸ்டால் வைக்கணும்னா நீ கிறிஸ்தவனா இருந்தால் கிடையாது. எப்படி இருக்கும்? ஒரு ஸ்டால் போய் நான் வைக்க போறேன் கடை, நீ கிறிஸ்டியனா? கிறிஸ்தவன், உனக்கு ஸ்டால் கிடையாது. அப்ப என்ன? நீங்க அவங்கிட்ட காம்ப்ரமைஸ் பண்ணணும். சமரசம். என்ன சமரசம்? இல்லையா, அதுவும் ஒரு மதம் தானா? நாங்க எங்க தெய்வத்தை கும்பிட்டுடுவோமோ, நீங்க உங்க தெய்வத்தை. சமரசம். ஆனா மார்க்கெட்ல அவனுக்கு இடம் கொடுத்துட்டாங்க. இதுக்கு ப்ரூஃப் இருக்கா? ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் இருக்கு. எதுவும் ஆதாரம் நம்ம எடுத்து பேசுறது. எப்படின்னா, ஒரு அகழ்வாராய்ச்சியில் கிடைச்சது ஒரு துண்டுல சிலுவை இருக்கு, அதுல ஒரு வசனம் இருக்கு. அது பக்கத்துல ஒரு யூதனுடைய
ஸ்டார் ஆஃப் டேவிட் இருக்கு. இரண்டும் பக்கத்தில் இருக்க முடியாது. ஏன்னா யூதர்கள் தங்கள் ஜபாலயத்திற்குள் கிறிஸ்தவர்களை அங்கீகரிக்க மாட்டார்கள். அடுத்தது வரும்போது உங்களுக்கு அது விளக்கமாக. ஆகவே இவர்கள் ரெண்டும் காம்ப்ரமைஸ் ஆகணும்னா கிறிஸ்தவர்கள் தங்கள் விசுவாசத்தை கொஞ்சம் டைலூட் பண்ணிட்டான். டைலூட்னா எங்கள் வீட்டில் சாம்பார் கொஞ்சம் தண்ணி வைக்காத நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணி பார்க்க ஒரு உபத்திரமே வர கிறிஸ்தவின் நிமித்தம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில் யோவான் அவர்கள் எழுதும்போது, உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்து நிமித்தம் வருகிற உபத்திரத்துக்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளமாயிருக்க யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் ரெண்டு காரியம் தான். ஒன்று, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்த இன்னைக்கு இந்துவிலிருந்து ரட்சிக்கப்பட்டு வர ஆட்களுக்கு அரசாங்கம் தான் சலுகை நிறுத்துதான் இருக்கலையா? நிறுத்து. கெசட்ல பேரை மாற்றிட்டா முடிஞ்சே போச்சு. என்னால நிறைய பேர் கெசட்ல பேரை மாற்றுறது கிடையாது, ரிலீஜனையும் மாற்றுறது கிடையாது. நான் ஒரு ஊழிய கண்டது, உன் பேர் இது, உன் பழைய பேர்லயே நீ இருக்கிய, அதெல்லாம் ஒன்று இல்லை, அதெல்லாம் நான் மாற்ற வேண்டிய அவசியம். நீங்க ஊழியத்திலே இல்லாம உங்களுக்கு கிடைக்கிறது. தேவனுக்கு முன்பாக உங்களை சரிபடுத்த வேண்டுமானால் முதல்ல நீங்கள் கிறிஸ்தவர் என்பதை நீங்கள் அறிவிப்பதிலே உறுதியாக ஏன்ட்ட ஜாதியா பார்த்துட்டேன்னு ஒரு அவர் ஒரு நெருங்கிய நண்பர், அவர் ஆல் இந்தியா சேர்மன். அவங்க பிள்ளைக்கு வேலை என்ன ஆண்டு வேலை கஷ்டத்தை ஏதோ ஒன்றுல பிறந்துட்டோம், ஏதோ ஒன்றுல வளரணும், போய் சொல்லணும். அப்படி சொல்லி ஒரு வேலையை நான் எடுக்க நான் விரும்புகிறேன். சாரி, அப்ப என் பையன் பிஎஸ்சி படிச்சு கத்த பெரிய எனக்கு இருக்கும். நம்முடைய ஆண்டவர் பெரிய நமக்குள்ள இருக்கிற பெரிய. ஆகஸ்ட் 27 ரிசல்ட் பண்ணிட்டேன். செப்டம்பர் 2 இன்டர்வியூ, செப்டம்பர் 7 அப்பாயின்ட். சரித்திரத்திலே இல்லாத ஒரு காரியத்தை கருத்து தெரியும். பெரிய படிப்பு இதுல எங்கடா வேலை கிடைக்கும்னு எனக்கு சொன்னோம். கர்த்தர் நீங்கள் சத்தியத்துக்கு செவி கொடுத்து வசனத்துக்கு கீழ்ப்படிந்து தேவனை தேடி உண்மையாய் ஆராதித்து தேவனுக்கு முன்பாக உங்களை உத்தமனாய் நிறுத்தி கொண்டா வேலை தேடி வரும். அது கர்த்தர் அற்புதம் உங்களை தேடி வரீங்க. அற்புதத்தை தேடி போக வேண்டாம். ஆண்டவர் அற்புதமாக அந்த ஜான் காலேஜில் ஸ்டெர்லைட்ல இருந்து கேம்பஸ் என்று நடக்கும். எங்கேயாவது ஆர்ட்ஸ் காலேஜில் கேம்பஸ் என்று நடத்தி அதான் முதல் தடவை. 12 பேர்ல 11 பேர் செலக்ட். என் பையன் வாங்கின சம்பளம் நான் வாங்கினது
அதுக்கப்புறம் அவன் ஒரு வருஷத்தில் விட்டான், ஒரு வருஷம் வீட்டில் இருந்து படித்தான், 2 வருஷம் எம்பிஏ முடித்தான். எம்பிஏல கேம்பஸ் வந்து கிடைக்கல, ஒரே மாதத்தில் உட்காந்து கிடைக்குது. அதுக்கப்புறம் உயர்ந்து 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 தேவன் உங்களை உயர்த்தி இப்போ 6 மாதத்துக்கு முன்னால கருத்து ஒரு ஒன்றும் இல்லை, என் மகளுக்கு குளோபல் ஸ்கூல், இன்டர்நேஷ்னல் ஸ்கூல், அங்கே படிக்க ஒரு வருஷத்துக்கு ஃபீஸ் 15 லட்சம். 15 லட்சம் ரூபா இருந்தால் தான் நீங்கள் அந்த பிள்ளை கொண்டு போய் கேட்கணும். அதில் இங்கிலீஷ் வண்டா அங்க இங்கிலீஷ், அதுக்கு எம்ஏ இங்கிலீஷ் இருக்கும், எம்ஏ கிடையாது. ஆனால் இங்கிலீஷ் அப்ளை பண்ணுறோம். எம்ஏ இங்கிலீஷ் இருக்காங்க, இன்றைய அறிந்து வரணும். 4-5 ரவுண்ட்ஸ் ஒரு எல்லாம் இன்றைய முடிச்சது அப்பாயின்மெண்ட் ஆகும். இங்கிலீஷ் டீச்சர் வித்வுட் எம்ஏ இங்கிலீஷ், அது இன்டர்நேஷனல் ஸ்கூல். நினைச்சதுக்கு மேல சம்பளம், அதுக்கு மேல ப்ரொவிஷன், அகாமடேஷன் கர்த்தர் செய்வார். ஜீவன் உள்ள தெய்வத்துக்கு உத்தமமாக இருக்கும். வேலை தேடி வேலைக்காக அற்புதங்கிறதை கர்த்தர் நமக்கு செய்யாமல் யாருக்கு செய்வார்? இயேசு கிறிஸ்துதான் தெய்வம், அவரைதான் வணங்குவேன், அவர் வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுவேன். இவ்வளவு போதும், உன் பிள்ளைகளை தேவன் வாழ வைப்பார். என் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வது செய்துதான் அப்படி சொன்னால் நிறைய நாள் சொல்லியிருப்போம். ஆனா இவர்கள் காம்ப்ரமைஸ் பண்ணார்கள், ஒரு நாளும் சமரசம் பண்ணார்கள். முடியாது, தேவனுடைய வார்த்தைக்கு தான் கீழ்ப்படுகிறேன். அப்ப ஆண்டுதலை நீ விழித்து கொண்டு சாய்றதுக்கு ஏதுவாய்ப்புகளை செலவுப்படுது சொல்லிட்டு, உன் கிரியை தேவனுக்கு முன் இறைக்குள்ளதாக நான் காண. ஆண்டவர் ஊழியம் செய்கிறோம், ஆராதிக்கிறோம், கொடுக்கிறோம், அதை செய்கிறோம், எல்லாம் நல்லது. ஆனால் தேவனுக்கு முன்பாக அது நிறைவுள்ளதாக இருக்கிறதா? மேலே தெற்கே உட்கார்ந்து நீ திராதிலே நிற்கப்பட்டு வளைய காணப்பட்டாய். கணியல் ஆராதிகளாக தேவனுக்கு முன்பாக 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் 1038 எழுதப்பட்ட எழுத்து என்னவென்றால் மேனே மேனே தேக்கர் உபாட்சி நீ பாஷை வசனத்தை அந்தமாவது மேனே என்பதற்கு தேவன் உன் ராஜ்யத்தை மண்டித்து முடிவுண்டாக்கினார் என்றோ தேக்கர் என்பதற்கு நீ ராஜிலே நிறுத்தப்பட்டு ஒரே காணப்பட்டாய் என்றோ திரேசன் உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மீது இருக்கும் பெற்று கொடுக்கப்பட்டது என்ற அர்த்தமாக எல்லாத்தையும் இத்தனோண்டு வார்த்தைகளோட சொல்லி விட்டுட்டார்கள். குறுக தரித்த குரான் சொன்னது 1, 2, 3, 4 பார்க்கலாம். அதுக்குள்ள இருக்க வியாக்கியானத்தை பார்த்தீங்கன்னா மல்லோ பாஷா ஆண்டவர் எல்லாத்தையும் நிறுத்துப்பார். நீங்க ஆண்டவரை தேடுவது, கர்த்தருக்காக கிரியேற்றது, வாழ பிரயாசப்படுவது, வாழ்க்கையின் ஒவ்வொரு பதியை அவர் நிறுத்துகிறார்.
இன்னைக்கு ஒரு ஊழியர் கேட்கறதுக்கு அவருக்கு என்னன்னு கேட்டான் பண்ணியிருக்கான் துரோகம் செய்யறாங்க. இந்த மாதம் வாடகை கொடுக்குறது எவ்வளோ வாடகை கொடுக்குறது காரணம் அவர் போகிற சபையுடைய ஊழியர்கள் நான் குற்றம் மனித நேயம் அற்ற ஊழியர்களாக உன்னை போல் பிறனை பிறன் உனக்கு எதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாயோ அதிக பிறனுக்கு எனக்கு கீழே இருந்து ஊழியரை இவருக்கு நான் துரோகம் பண்ணினால் நியாய தீர்ப்புல தேவன் அதை என்னிடத்தில் வசனம் எஜமான் வர நான் செல்லும் என்று தனக்கு இந்த உழைத்தான் அடிக்க வந்தும் கொடுத்த செய்தார். எஜமான் வந்து அவனை பற்களிப்பு உள்ள இடத்துல நியமிப்பார். நியாயத்திற்கு சும்மா பிறகு அவருக்கு கர்த்தர் சொன்னார் கீழ்ப்படுத்தணும். பரிசுத்த ஆவியானவர் நடத்தினா 100% அமௌண்ட்டை தூக்கி அவருக்கு காலையில் தான் அந்த அமௌண்ட் என் கையில் உட்காந்து அவர் தூக்கி அப்படியே அப்படியே சொல்லி கொடுத்தேன். பார்த்து ஆண்டவரும் திருவிழு தேவனுக்கு முன் நிறைவுள்ளதாக தேவனுக்கு முன்னால வாழ பழகாதோடைய கிரைகள் நிறைவில்லாமல் தான் இருக்கும். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் நிற்க பழகி வாழ்ந்து பார்க்க அந்த கிரிகள் பூரா நீதியும் நியாயமும் உண்மையும் தேவனுக்கு பிரியமும் உள்ளதால் கால சொன்னதா சங்கீதத்தில் என்ன சொன்ன தானம் தர்மம் பண்ண மரபாதிருங்கள் இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாய் கர்த்தரை பிரியப்படுத்தி வாழ பழகிட்டீங்கன்னா அவர் உங்க மேல பிரியமா தானே இருப்பார். ஆண்டவரை பிரியப்படுத்தி இயேசு கிறிஸ்து செய்கிறார். நேற்றும் என்பது என் எஜமான் உங்கள் ஆண்டவர், நான் அவருக்கு வேலைக்காரன், நீங்க அவருக்கு பிள்ளை, நீங்க சுதந்திரம், உங்களை மேய்க்கதான் என்ன தேவனுக்கு முன்பாக நின்று வாழ பழகிட்டீங்கன்னா அந்த வாழ்க்கை தரமே வேறாக. சரி, 3வது ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வயதை நினைவு கொண்டு அதை கை கொண்டு மனம் திரும்பு. மனம் திரும்ப சொல்ற சபை வெளியே போய் மனம் திரும்ப சமீபத்து சீக்கிரம் வருகிறார். பெற்ற தாய்க்கு குணம் ஜோர போட மாட்டான். நம்ம விசுவாசி பெற்ற தாயை கொண்டு போய் ஆபரேஷன் சேர்ப்பான். தகவலுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய மாட்டான். ஆனா அங்க போய் மனம் திரும்பு. இப்ப ஆண்டுகள் நீ மனம் திரும்பு, நீ மனம் திரும்பு. உன் கிரிகள், உன் பேச்சு, உன் செயல்கள் எனக்கு ஏற்றபடி இல்லையே, நீ மனம் திரும்பு. ஊழியக்காரன் மனம் திரும்பு.
எப்போ உணர்வுள்ள இருதயம் நல்ல மனசாட்சி இருந்து அதான் மனம் தெரியும். இல்லை நான் என்ன பண்ண அமைஞ்சலையோ இந்த ஊரே காரணம் செய்யலையோ நான் என்ன பெருத்தாவே செஞ்சுட்டேன், அதெல்லாம் தேவனுக்கு முன் எடுபடாது. அவனை நான் பார்த்துக்கிடுவேன், எனக்கு தெரியும் நீ எப்படி இருக்கிற. ஆச்சரத்தனம் உன் கையில ஊழியமா தந்துகிட்டு இருக்கேன். மினிஸ்ட்ரி ஆஃப் மர்சி இரக்கத்தின் ஊழியம் தந்துருக்கு. ஒரு வாரத்துக்கு 10 பேருக்கு சாப்பாடு, ஒரு மாதத்துக்கு 40 பேருக்கு சாப்பாடு போடுறேன். யார் சமையல் பண்ணுவா? எங்கள் வீட்டு அம்மா அப்பாவுக்கு துன்பப்படுத்த எல்லா சமையலும் நான் தான். கிராமங்களுக்கு சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, பாயில் புலாவ், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், கீ ரைஸ். நாளைக்கு என்னையா போட போறீங்க? தக்காளி சாதம் ப்ளஸ் சிக்கன் பிரியாணி. நான் என்ன சாப்பிடணும் அது அந்த 7 சாப்பிடும். நான் என்ன விரும்பி நான் எனக்காக தேடணும் அதை அந்த 7 சாப்பிடும். சாப்பிட்டுட்டு அவங்க சொன்னது என்ன தெரியுமா? இப்படி ருச்சியாக கேட்டாங்க. ஒவ்வொரு தடையும் ஜோம் பண்ணி தாயா செய்வோம். அதான் சொல்றேன், கிருபையை பற்றுக்கொள்ள. அந்தவரே நான் செய்வது மனமாகவும் இருக்கணும், ருசியாகும். சரியா இருக்க எனக்கு உதவிச்சு இரக்கத்தின் ஊழியத்தை தந்து அதில் ஏழைகள், விதவைகள், அநாதைகள், படிப்புக்கு இல்லாதவர்களுக்கு உதவி செய்வதற்கும் ஆண்டவர் அது துவக்கி. உங்களுக்கு என்ன இருக்கோ? எனக்கு சமைக்க ஆண்டவர்கிட்ட 1 வருஷமா ஏழைகளுக்கு சாப்பாடு பண்ண ஜாஸ்தியாகும் முடியலை. ஆனால் திறமை தந்தால் சமைக்கிறது. இந்த திறமையை கிறிஸ்துவுக்கு ஆக்கப்படும். வீட்டாருக்கு சமைச்சு கொடுக்கும். கிறிஸ்துவுக்காக உங்க திறமையை செலவழிச்சிருப்பார். அவளுக்கு துணி தைக்க தெரியும், விதவைகளுக்கு தைத்து கொடுக்கிறார், நற்கிரியை செய்தார். நான் சொல்றேன், வாரத்துல 1 நாள் யார் அது ஒரு ஏழைக்கு வீட்டில் வர பிச்சைக்காரனோ எல்லா குப்பை எடுக்க வருகிறவரோ யாராவது ஒருவருக்கு நீங்கள் பழசு போடக்கூடாது. நீங்கள் சாப்பிடுவதை கூட ஒரு கொஞ்சம் கை போட்டு கொடுத்து பாருங்கள், தேவன் அதற்கு ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் என்னையும் நேசி பிறனையும் சொன்னது கிறிஸ்தவம் மட்டும்தான், எதுவும் சமணம், பௌத்தம் மனிதனுக்கும் உயிரினங்களுக்கும் மேலோ நீ கருசனை உயிராய் இருக்க வேண்டும் என்று போதிக்கிறோம். இந்து மதம் தெய்வத்தை நீ பிரியப்படுத்திட்டா போதும், அதான் போதிக்கு. சாமிக்கு எல்லாம் கொடுக்கும், மனுஷனை பற்றி கவலைப்படுற. அது அவனுக்கு ஆன்மா படிப்படி அவன் கேட்டு இருப்பான். ஆண்டவர் என்னையும் நேசி போதிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒதுக்கி கீழ்ப்படுத்தும். அதுதான் என்ன, உங்களுக்கு போதிட்டு ஊருக்கு இந்த ஆடிய உபதேசம் உனக்கு என்ன போதிக்கிறேனோ அதற்கு என்னை உட்படும். காலம் வரும்போது அந்த கிருபை கிடைக்கும், சேர்ந்த வந்து சேரும். அடுத்தவங்களுக்கு உதவி செய்திருப்பார், சாப்பாடு கொடுத்து, ஆடைகள் கொடுத்து. அட்லீஸ்ட் கிறிஸ்மஸ் டைம்ல
இந்த கொண்டாந்து இன்னைக்கு இவ்வளவு சொல்லிட்டு போயிருக்கேன். ஒருத்தர் திடீர்னு டக்குனு ரூபாய்க்கு கையில கொடுத்து ஏதாவது ஒரு ஏழை பணம் எங்க இருந்து நான் சொல்ல இலவசமாய் வச்சு இலவசமாய் பணம் எங்க இருக்கும் பேசிக்கிட்டே இருந்தால் டக்குனு பேட்டு தான் கொடுத்து எங்கள் ஏழைகள் கர்த்தர் அவர் எதையும் செய்ய பணம் தேடி வரும் சரியாக கிரிகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளதாய் நான் காணாதனை கேட்டு பெற்றுக்கொண்டவை எப்படி கேட்டீங்க அழுது புரண்டி தவம் பண்ணி நான் கேட்டேன் தான் முழுவதும் ஆண்டவர் இலவசமாக திருப்பையார் ஊழியங்களை தந்துக்கிட்டு விரிவாக்கம் கொடுத்துக்கிட்டு உங்களை எனக்கு தந்துட்டார சுவாசம் எவ்வளவு பெரிய காரியம். உங்கள் குடும்பத்திற்காக ஜெபிக்க ஆலோசனை கொடுக்க சத்தியத்தை சொல்ல ஆரோக்கியத்தை ஒரு காரியம் சொல்லுங்க தேவாமி நான் அழைக்கப்படுவதை குறித்து நான் கவர்மெண்ட் திரும்ப வாங்கிட்டாரு. தேவாமி தான் நடத்தப்பட்டு ஒரு ஆத்மாக ஆதாயம் அடையும். நாங்கள் 2 மாதம் நன்கை முடிவு என்ன தெரியுமா? காஸ்பர் ஒரு குடும்பம் ரட்சிக்கப்படும். இதெல்லாம் அதுதான் நான் செய்கிற எந்த ஒரு நன்கை முடிவு சுவிசேஷம் ஆத்ம ரட்சிப்பு எந்த அற்புதத்தின் முடிவும் கொஞ்சம் கொடுத்துப்போம் வாங்குறதே பாய்க்கிறோம் கொடுக்கிறதே பாய்க்கிறோம். அவே நீ மனம் திரும்பு இல்லையா? நான் மனம் திரும்பும் ஆண்டவரே நான் எந்த ஏரியாலும் மனம் திரும்பணும், நான் எந்த இடத்துல நான் சீர்படணும், எந்த இடத்துல என் குணம் மாறணும், எந்த இடத்துல நான் பொறுமையாக இல்லாமல் போனேன். நான் மனம் திரும்புகிறேன். தேவனோடு மனம் திரும்புதல் தேவனோடு ஒப்புரவாதலை கொண்டு வரும். காலையில் எஞ்சோன்னா கடற்கரை நாலு ஜபத்தை பண்ணிட்டு வேலைக்கு போயிடுவோம். நான் ஒரு நேரத்தை எடுத்து ஆண்டவரே நான் ஒப்போடு ஒப்புரவாகணும், எனக்கு உதவி. எந்த ஜபத்தையும் எடுக்க நான் வரல, உம்மோடு ஐக்கியப்பட வந்திருக்க உதவி செய்யணும்னு கேட்டா ஆண்டவர் ஒவ்வொன்னா சொல்லிட்டே வருவார். உதவியா அது எல்லாத்தையும் ஜெயகன் பண்ணோம்னா தேவ பிரசன்னம் மகிமை அபிஷேகம் நீங்க இருக்கிற வீட்டுக்குள்ளே வந்துச்சு. வீடு சின்னதா பெருசா கவலை இருக்கலாம், தெய்வத்திற்கு எல்லா இடமும் கோபுரம் கட்டியிருக்காங்க. பெரிய அணக்காப்பு மண்ண தான் ஆண்டவர் பண்ணாங்க. இங்கே இருக்க தைரியமாக எங்க சபையில் அவர் இருக்காங்க, கும்பிட்டுக்கிட்டு போறாங்க. என்ன இருக்கு? தேவ பிரசனமும் மகிமையும். சரி, அதான் அவர் விழுத்துறாவிட்டான்னு சொல்றார். சொல்லிட்டு 4 வசனம் வாசிங்க. ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்வையில உணவுண்டு அவர்கள் பாத்திரவான்களானபடியா வெண்வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள். நீ நடக்க மாட்ட ஊழியக்காரனை செத்தவன, ஆனா உனக்கு கீழே இருக்க பாரு சில விசுவாசி. அந்த விசுவாசி வெண்வஸ்திரம் தரித்து என் கூட நடப்பான். விசுவாசி பருவம் பெருமா ஊழியக்காரன் பாதாளத்துல கிடப்பான்.
ஊழியக்காரனா தூக்கி கொண்டு போய் பக்கத்துல உட்கார வைப்பாங்க. தேவ சித்தம் செய்யாத, தேவனுக்கு கீழ்ப்படியாத, தேவ திட்டத்தை நிறைவேற்றாத, தேவ நோக்கத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்காத எந்த ஊழியக்காரனும், பொருளாட்சி உள்ள ஊழியக்காரனும் பரலோகம் போக வாய்ப்பே இல்லை. வேதம் வெளிப்படுத்த நான் ஏன் இருக்க மாட்டேன். நீங்க போயிருவீங்க. நல்ல பிதாவே, நன்றியோடு சோதரிக்கிறோம், துதிக்கிறோம். கிருபைக்காய்